हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवयितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तभाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. நமஸ்காரம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் ஜூலை மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் வாருங்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பிரச்சனைகளுக்குரிய மற்றும் அந்த இசிஜி மாதிரி இந்த மாதம் அப்படி ஓடிட்டுருக்கு. பட் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கார். குருவானவர் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். மேலும் வந்து புதன் வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருங்க. இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஃப்ரேஸ் ஆக்சுவலாக. மேலும் வந்து கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனானவர் 11ல் உட்காந்துருக்காருங்க. 11ல் உட்காந்து அவர் வந்து 11ஆம் ஆதியும் மேலும் 10ஆம் ஆதியும் அங்கேயே உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய கரியரில் வந்து ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுதுங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்ல வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கிராப்பிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எப்படி சொல்ல ஹெல்த்தும் நல்லா ரொம்ப நல்லா ரிகவர் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாயினுடைய சாரம் அஷ்டமாதிபதியினுடைய சாரம் உங்களுக்கு வந்து புதனில் இருக்கிறதுனால உங்களுடைய பெரிய அண்ணனுங்க அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஏதாவது திடீர்னு ஏதாவது நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்களும் வந்து ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது காரணங்கள் என்னென்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயானவர் உங்களுடைய இதில் வந்து 12ல் உட்கார போகிறார். 3ஆம் ஆதியும் அஷ்டமாதிபதியும் 12ல் உட்கார்றதுனால நல்ல பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குடும்பஸ்தானாதிபதின்னும் போது அதற்கேற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த இதை மட்டும் நீங்கள் ஆங்கிளில் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாமே பிரச்சனைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பிரச்சனைகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 10ல் குரு உக்காண்டிருக்கார். 4ஆம் ஆதியும் மற்றும் 7ஆம் ஆதியும் 10ல் சூரியனோட உட்காந்துருக்காருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த வந்து ரொம்ப இந்த லிக்னைட்டு இதை மாதிரி வந்து அணுமின் நிலையம் இதை மாதிரி வந்து பெரிய வந்து இதை மாதிரி கம்பெனி இதை மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இதை மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் வந்து வேலைகள் கிடைக்கக்கூடிய அணுமின் நிலையம் இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக க்ரோத் நல்லா கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ் இருக்கும். நிறைய வந்து ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு மூமெண்ட் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் உட்காந்துருக்கார். உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஏன்னா 9ல் வந்து சுக்கிரன் வந்து அவருடைய ஆட்சி 2ஆம் ஆதி 9ஆம் ஆதியும் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கரியர் க்ரோத் பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் பியூட்டி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது எங்களுடைய கருத்து. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடு வாங்குறதுக்கு கண்டிப்பாக பிளான் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். எப்படி சாமி அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ல் சனி பார்க்குறாரு அப்படின்னா கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் 7ல் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் அதாவது எப்படி சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பார்த்திங்கன்னா சுக செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். அப்போது அதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் உங்களுக்கு இந்த டைம் வந்திருக்கு. மேலும் வந்து ராகு வந்து உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியவர். ஏன்னா வந்து ராகுனுடைய பார்வை வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் நல்ல க்ரோத் கொடுக்க போகுது. என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. உங்களுடைய காலதசைகளுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கப்பாரு. அஸ்த நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 27 வயசு 28 வயசுக்குலாம் வந்து ராகுனுடைய பார்வை முடிய போகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் கொடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும்.
அது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். ராகுனுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமாதிபதியினுடைய பார்வைகள் வரும்போது வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுப்பார். ராகுனுடைய கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய தசாபுத்தினுடைய காலத்தில் கடைசியில் வந்து செவ்வாயினுடைய அஷ்டமாதிபதியும் 2ஆம் ஆதியும் கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அஸ்த நட்சத்திரத்துக்கு உரிய யோகங்களாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து உங்களுடைய செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை ஆகின்றது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 10ல் இது வந்து 7ல் உட்காந்து உங்களுடைய 10ஆம் வீட்டையும் அதாவது 3வது வீடு 9வது பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அந்த இடத்துல உட்காந்துருக்கார். கண்டிப்பாக நல்ல பலன்களை தரப்போகிறார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்னுடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கும் மேலும் வந்து பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் கொடுக்க போகிறார். இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக நல்லா வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். மேலும் வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் தடைப்படுறதுக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கொஞ்சம் பார்க்குறாங்களோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அவங்களுடைய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் காலதசை புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா 7ல் சனி இருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய தசா புத்திகளினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களை கொடுப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து நல்ல பலன்களை கொடுக்குறார் இந்த மாதம். மேலும் வந்து இந்த வியாபாரத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உட்காந்து பார்க்குறதுனால நல்ல இந்த கவர்மெண்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறவங்க, இந்த வந்து எக்ஸாம் எழுதி இந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறது. நீங்கள் வந்து இந்த மாதம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசை அப்படின்னு சொன்னிங்கன்னா கெடுதல் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் யாரெல்லாம் ராகு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 18 அந்த 15-17 வயசில் பார்த்திங்கன்னா ராகு தசையினுடைய தாக்கங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ராகு எங்கே இருக்காரோ அவங்களுடைய படிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுவார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வயசில் வியாபார கட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து காசு சேராது, பிரச்சனைகள் ஏற்படும். நிறையா வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும் அப்படின்றது கண்டிப்பாக. அது எல்லா கட்டமும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கார், கேது எங்கே இருக்கார் அப்படின்றதுக்காக பலன்கள் தான் இந்த இதனுடைய இது. மேலும் வந்து இந்த ராகு தசையினுடைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கடன் வந்து உங்களுடைய லிமிட்டில் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா எந்த டைமில் வந்து பிரச்சனைகள் பண்ணுவாருன்னே தெரியாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி விட்டு அப்படியே டப்புன்னு போட்டுருவார். ஏன்னா வந்து அந்த அவர் தான் பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். எங்களை ராகு தசையில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் எப்போதுமே. மேலும் வந்து இந்த குரு தசையினுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல க்ரோத் கொடுக்கும். ஏன்னா ராகுனுடைய இது முடிஞ்சப்புறம் குருவினுடைய க்ரோத் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்ஸ்டோனாக அமையும்ன்றது இது ரூல் ஆக்சுவலாக. 12 ராசிகளுக்குடைய ராசி பலன்களை இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கன்சல்ட் ஏதாவது பண்ணணும்னா என்னுடைய நம்பர் வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.